நியூஸ்பிரிண்ட் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரி சட்டசபையில் நாளை 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டசபை செயலருடன் இணைந்து சட்டசபை வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரீவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஸ்ரீ ஹயக்கிரீவர் ஸ்ரீ ராமனாக ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபையில் நாளை 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு பட்ஜெட்டில் இடம்பெறவுள்ள திட்டங்களை இறுதி செய்வதற்கான அமைச்சரவை கூட்டம் நேற்று முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபையில் உள்ள அமைச்சரவை அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபையில் நாளை 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார். இதனை முன்னிட்டு பட்ஜெட்டில் இடம்பெறவுள்ள திட்டங்களை இறுதி செய்வதற்கான அமைச்சரவை கூட்டம் நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபையில் உள்ள அமைச்சரவை அரங்கில் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகரன், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட செயலர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டசபையில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டசபை செயலருடன் இணைந்து சட்டசபை வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி சட்டசபையில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டசபை செயலருடன் இணைந்து சட்டசபை வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது புதிதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள், மேசைகள், மைக் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் பார்வையிட்ட அவர் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் எவ்வித இடையூறும் இன்றி நடைபெறுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் ஏற்பாடுகளை முழுமையாக தயார் நிலையில் வைத்திருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரீவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஸ்ரீ ஹயக்கிரீவர் ஸ்ரீ ராமனாக ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரீவர் திருக்கோயில். இந்த திருக்கோவிலின் 55வது பிரம்மோற்சவ விழா 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் ஹயக்கிரீவர் பல்வேறு வாகனத்தில் திருவீதி உலா நடைபெறுகிறது. இதனையொட்டி இரவு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ ஹயக்கிரீவர் ஸ்ரீ ராமன் அலங்காரத்தில் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருள திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயக்கிரீவரை வழிபட்டு சென்றனர். வேளாங்கண்ணி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இந்த விழாவில் பங்கேற்க தமிழகம், புதுச்சேரியிலிருந்து ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். தங்கள் வேண்டுதல் நிறைவேற்றவும் நேர்த்தி கடன்களை செலுத்தவும் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நடந்து சென்று திருவிழாவில் பங்கேற்கின்றனர். சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியே செல்லும் பக்தர்கள், புதுச்சேரியில் இருந்து செல்லும் பக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டு வேளாங்கண்ணியை சென்றடைவர். பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலய கொடியேற்று விழாவில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரி வழியாக கடந்து செல்லும் பக்தர்களுக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள பாரதிதாசன் கல்லூரி எதிரே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆலோசனைப்படி நடைபெற்ற இந்த அன்னதான விழாவில் சப்தகிரி நிர்வாக குழும இணை இயக்குனர் விஜய் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். முன்னதாக அவர் வேளாங்கண்ணி அன்னை மாதாவை வழிபட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், வேளாங்கண்ணி செல்லும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலகுளத்தில் செயல்பட்டு வரும் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கணித திறனை ஊக்குவிக்கும் வகையில் மதி ஒளி மேத் ஒலிம்பியாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மூலகுளத்தில் செயல்பட்டு வரும் மதி ஒளியின் அரிச்சுவடி பொது நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாணவர்களின் கணித திறனை ஊக்குவிக்கும் வகையில் மதி ஒளி மேத் ஒலிம்பியாடு நிகழ்ச்சி நடைபெற்றது.
மதிவொலி சரஸ்வதி அவர்களால் கடந்த 20/8/2017 அன்று தொடங்கப்பட்ட இந்த நூலகத்தின் குழந்தைகள், மாணவ மாணவியர் உள்ளிட்ட சுமார் 3000 உறுப்பினர்கள் உள்ளனர். சுமார் 18,000 புத்தகங்கள் கொண்ட இந்த நூலகத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் நூல்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் சிறுவர் நூல்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நூலகத்தில் அமர்ந்து படிக்கும் வசதி, குடிநீர் வசதி, அமைதியான சூழல் மற்றும் மூத்த குடிமக்களின் வசதிக்காக லிப்ட் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. போட்டித் தேர்வர்களுக்கு தயாராகும் மாணவர்கள் படிப்பதற்காக தனி இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மதிவொலி சரஸ்வதி சிறந்த சமூக சேவகராகவும் எழுத்தாளராகவும் விளங்கி 60க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவை பெற வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்து வருகிறது. நூலகத்தின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு மாதந்தோறும் ஒரு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற மதிவொலிஸ் மேத் ஒலிம்பியாடில் புதுச்சேரியை சேர்ந்த சாய்ராம் வித்யாலயா, பிரசிடென்சி பள்ளி, கதிர்காமம் மற்றும் முத்தரையர் பள்ளி அரசு பள்ளிகள், இளங்கோ அடிகள் அரசு பள்ளி மற்றும் மதிவொலி அரிச்சுவடி சிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 50 குழந்தைகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகளும், கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சான்றிதழ்கள், மதிய உணவு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மதிவொலி அரிச்சுவடி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகம் அரசு விடுமுறை நாட்களை தவிர தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை செயல்பட்டு வருகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓவியம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் பேசுதல் உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் மதிவொலியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் புதுச்சேரி நகரின் முக்கிய இடங்களில் வாரத்தில் 3 நாட்கள் செயல்பட்டு வருகிறது. புத்தக ஆர்வலர்கள் நடமாடும் நூலகத்திலும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடியிருப்புப்பாளையம் கிராமத்தின் பிரதான சாலை வழியாக உயர் மின்னழுத்த மின் இணைப்பு கொண்டு செல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குடியிருப்புப்பாளையம் கிராமத்தின் பிரதான சாலை வழியாக உயர் மின்னழுத்த மின் இணைப்பு கொண்டு செல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. சுப்பையா நகர் சந்திப்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தோழர் பெருமாள் தலைமை தாங்கினார். கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக ஏற்கனவே செல்லும் பாதையிலேயே உயர் மின்னழுத்த மின்பாதையை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதற்கு முன்னதாக கடந்த 21ஆம் தேதி அன்று குடியிருப்புப்பாளையம் சமுதாய நலக்கூடம் எதிரில் மின்சாரத்துறை அதிகாரிகள், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் பங்கேற்ற பேச்சுவார்த்தை சுமார் 3 மணி நேரம் நடைபெற்றதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இதில் மின்சாரத்துறை செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, காட்டுக்குப்பம் உதவி பொறியாளர் அன்பழகன், பாகூர் இளநிலை பொறியாளர் ராம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே மின்பாதை சென்ற வழியிலேயே பணிகளை மேற்கொள்வதாக செயற்பொறியாளர் உறுதி அளித்ததாகவும், ஆனால் அந்த முடிவை ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் ஏற்காமல் கிராமத்தின் உட்பகுதி வழியாக HD லைன் செல்ல வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் கிராமத்தின் மூத்த தோழர் மாசிலாமணி கலந்து கொண்டு உயர் மின்னழுத்த மின்பாதை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பேசினார். மேலும் வீரபாலன், காசிநாதன், ஐயப்பன், தோழியர் ஆனந்தவல்லி, சாந்தி, உத்திராபதி உள்ளிட்ட கிராம முன்னணியினர் மற்றும் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது பாகூர் காவல்துறை அதிகாரி சிவக்குமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கிராம பொதுமக்களின் நலன் கருதி உயர் மின்னழுத்த மின்பாதையை மாற்றுப்பாதையில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்ட அறிவியல் முல்லை மகளிர் மேம்பாட்டு சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அறிவியல் முல்லை மகளிர் மேம்பாட்டு சங்கத்தின் 1வது மாவட்ட பேரவைக் கூட்டம் நெய்வேலி டவுன்ஷிப்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருமதி தேன்மொழி அவர்கள் தலைமை தாங்கினார். புவனேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். கடந்த 3 ஆண்டுகளாக முல்லை மேம்பாட்டு சங்கம் செயல்படுத்திய அறிக்கைகளை திருமதி பிரியா அவர்கள் வாசித்தார். இதில் சுய உதவி குழுவில் உள்ள மகளிர்களுக்கு பயன்படும் வகையில் பாக்கு மரத்தட்டு தயாரிக்கும் பயிற்சி, சோப்பு மற்றும் பெனாயில் தயாரிக்கும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. முந்திரி கொட்டை உடைக்கும் இயந்திரம் வழங்கப்பட்டது. தையல் பயிற்சி அளித்து தையல் மிஷின் வழங்கப்பட்டது. மற்றும் வங்கி கடன் குழுவிற்கு பெற்று தந்து வங்கி கடனை சரியாக அடைத்து கொண்டிருக்கும் குழுக்களில் உள்ள மகளிர் அனைவரும் பாராட்டப்பட்டனர். மேலும் எதிர்கால திட்டங்களாக அனைத்து குழு மகளிருக்கும் சுய தொழில் தொடங்க பயிற்சி வழங்குதல் வேண்டும். முல்லை மகளிர் மேம்பாட்டு சங்கத்தின் அனைத்து மகளிருக்கும் முதன்மை மருத்துவ பரிசோதனை செய்தல்,
மேலும் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் 50 குழுக்கள் புதிதாக அமைக்க வேண்டும் போன்ற தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு அறிவியல் சங்கம் கடலூர் மாவட்ட தலைவர் டாக்டர் பி. கண்ணன் உரையாற்றுகையில், கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நோய் தடுப்பு ஊசி போடுவது அவசியம் குறித்து விளக்க உரையாற்றினார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் தாமோதரன், ஆலோசகர் ரமேஷ் பாபு, மாநில செயலாளர் MS ஸ்ரீபன் நாதன் ஆகிய நிர்வாகிகள், மாவட்ட பொருளாளர் மணிமொழி ஆகியோர் வருகை தந்து வாழ்த்துரை வழங்கினர். கூட்டத்தில் வருகிற 3 ஆண்டுகளுக்கான புதிய முல்லை மகளிர் மேம்பாட்டு சங்க மாவட்ட புதிய நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தலைவர் பி. ஜான்சிராணி, செயலாளர் S. புவனேஸ்வரி, துணைத் தலைவர்கள் G. கலைச்செல்வி மற்றும் P. ராஜகுமாரி, துணை செயலாளர் D. தனலட்சுமி மற்றும் R. உஷா, ஒருங்கிணைப்பாளர் P. கொளஞ்சியப்பன், காப்பாளர் டாக்டர் P. கண்ணன், ஆலோசகர் MS ஸ்ரீபன் நாதன், SG ரமேஷ் பாபு, செயற்குழு உறுப்பினர்கள் தனலட்சுமி, மணிமொழி, தேன்மொழி, அனுப்பிரியா, ஜெயலட்சுமி, பிரியா, சத்யா, கலைமணி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பேரவை கூட்டத்திற்கு தமிழ்நாடு அறிவியல் சங்க கடலூர் மாவட்ட நிர்வாகிகள் SK தேவநாதன், முனைவர் ப. சிவகுமார், முத்திரை P. முத்துக்குமரன் மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்து சுய உதவி குழுக்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திருமதி உஷா நன்றி உரையாற்றினார். நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும், உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். திருச்சிற்றம்பலம் கூற்றோடு நகைக்கடையில் போலி தங்க காசை மாற்ற முயன்ற நபர்களை கையும் களவுமாக நகைக்கடை ஊழியர் பிடித்த CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் கூற்றோட்டில் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான நகைக்கடை உள்ளது. சம்பவத்தன்று செந்தில்குமார் கடையில் இல்லாததால் கடை ஊழியர் ரேணுகா மற்றொரு நபரும் கடையில் இருந்துள்ளனர். இந்த கடைக்கு ஆண் பெண் இருவர் வந்துள்ளனர். இவர்கள் தம்பதியினர் போல் அங்கு தங்க காசு வாங்க வேண்டும் என்று கூறியதை அடுத்து கடையில் இருந்த பெண் ஊழியர் 2 கிராம் தங்க காசை எடுத்து கொடுத்துள்ளார். உடனே ஆண் நபர் தங்க காசை வாங்கி மின்னல் வேகத்தில் அதற்கு பதிலாக போலி காசை எடுத்து வைத்துள்ளார். இதை கவனித்த கடை பெண் ஊழியர் அவரிடம் ஒரிஜினல் தங்க காசை தருமாறு கேட்டுள்ளார். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த ஆண் நபரை பெண் ஊழியர் பலார் என அறைந்து ஒரிஜினல் தங்க காசை பெண் சாமர்த்தியமாக பிடுங்கிக் கொண்டார். பின்பு பக்கத்து கடை வியாபாரிகளை அழைப்பதற்காக அவர் வெளியே சென்றுள்ளார். அந்த நேரத்தில் ஆண் பெண் இருவரும் வாக்குவாதம் செய்தபடியே கடையிலிருந்து தப்பி ஓடினர். இது தொடர்பான CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஆரோவில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே கடையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுவற்றின் ஓட்டை போட்டு நகை கொள்ளையடிக்கும் முயற்சி நடந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் இதே கடையில் நகை கடைக்குள் புகுந்து தங்க காசை எடுத்து போலி தங்க காசை மாற்ற முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கிற ரகுநாதன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அண்ணா சிலை அருகே நூதன முறையில் போராட்டம் நடத்தினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான புதுச்சேரி அரசின் செயல்பாடுகள் குறித்து புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவனர் ரகு என்கிற ரகுநாதன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அண்ணா சிலை அருகே நூதன முறையில் போராட்டம் நடத்தினார். முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து பங்கேற்காததால் புதுச்சேரிக்கான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிதி வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி தொடர்பாக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். புதுச்சேரியில் அமுத சுரபி, பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வருகிறது. உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லை. புதுச்சேரியில் காலாவதியான மற்றும் போலி மருந்துகள், போலி பத்திரங்கள், கொலை, கொள்ளை, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் நிறுவனர் ரகு என்கிற ரகுநாதன் தலைமையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில்
பங்கேற்ற ரகு பின்பக்கம் திரும்பி அமர்ந்து தனது சட்டையை கிழித்துக்கொண்டு கையில் தட்டுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது இந்த நூதன போராட்டம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கவிஞர் மு. பாலசுப்ரமணியத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் அறக்கட்டளை சார்பில் சென்னை நாள் மற்றும் மாவீரர் நாள் விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அமைப்பின் தலைவர் இளங்கோ தலைமை தாங்கினார். நிகழ்வில் முன்னாள் தமிழக சட்டப்பேரவை தலைவரும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவருமான சேக்கு தமிழரசன் கலந்து கொண்டு புதுச்சேரி கவிஞர் கலைமாமணி மு. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் விருதினை வழங்கி சிறப்பித்தார். மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் ஆசை தம்பி, திரைப்பட இயக்குனர், வழக்கறிஞர் ஏவல் ரவி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் திரளான சமூக ஆர்வலர்கள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே இடையார்பாளையம் பாரடைஸ் பீச் பகுதியில் உலக தமிழர்களின் வாழ்வியல் மரமாக கருதப்படும் பனை மரங்களை பாதுகாத்து மீட்டெடுக்கும் முயற்சியாக சுமார் 2000 பனை விதைகளை நடவு செய்யப்பட்டன. இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஃபிட்னஸ் ஃபார் ஆல் ஆக்டிவ் லைஃப் சொசைட்டி அமைப்பைச் சார்ந்த நீச்சல் பயிற்சியாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பனை விதைகளை நடவு செய்தனர். நீச்சல் பயிற்சியாளரும் முன்னாள் துணை இராணுவ வீரருமான ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனலட்சுமி மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று பனை விதைகளை நடவு செய்தனர். பனை மரங்களின் முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பனைமர வளர்ப்பை ஊக்குவிக்கும் இந்த பணிக்கு பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூரணாங்குப்பம் தன சுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி, சென்னை காயத்ரி சேரிட்டபிள் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து பூரணாங்குப்பத்தைச் சேர்ந்த பனை ஆனந்தன் செய்திருந்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் 100 ஆண்டுகளாக அருள்பாலித்து வருவதாக பக்தர்களால் நம்பப்படும் சுயம்பு புற்றுமாரியம்மன் ஆலயத்தை பாதுகாக்க வலியுறுத்தி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்கம் நிறுவனர் ரகு ஆன்மீக நண்பர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் 100 ஆண்டுகளாக அருள்பாலித்து வருவதாக பக்தர்களால் நம்பப்படும் சுயம்பு புற்றுமாரியம்மன் ஆலயத்தை பாதுகாக்க வலியுறுத்தி புதுச்சேரி 10 ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகு ஆன்மீக நண்பர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஆலயத்தின் மேற்கூரைகள் இடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய ரகு தற்போது ஆலயத்தில் உள்ள புற்று மற்றும் அம்மன் சிலைகளை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். சுயம்பு புற்றுமாரியம்மன் ஆலயத்தை அதே இடத்தில் தொடர்ந்து பாதுகாத்து மீண்டும் கோபுரத்துடன் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் இதற்காக ஆன்மீக அமைப்புகள், இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகள், எதிர்க்கட்சியினர் மற்றும் பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 24ஆம் தேதி அரியாங்குப்பம் தொகுதியில் அனைவரும் திரண்டு சுயம்பு புற்றுமாரியம்மனை பாதுகாக்க ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் ரகு கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் ஆலய விவகாரத்தில் அரசு தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் இந்து கோயில்களை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் அருள்மிகு மன்னாதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் அருள்மிகு மன்னாதசாமி உடனுரை ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவையொட்டி காலையில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சர்வ அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலை நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அக்னி சட்டி, அவசங்கார கரகம், சக்தி கரகம் உள்ளிட்டவை அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீ மிதித்து அம்மனை வழிபட்டனர். விழாவையொட்டி வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. மேலும் அரியாங்குப்பம், மானவெளி, ராதாகிருஷ்ண நகர் உள்ளிட்ட பகுதிகளின் முக்கிய வீதிகளில் அம்மன் வீதி ஊழல் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, ஐயப்பன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் ஒரு பகுதியாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த கலைக்குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தீமிதி திருவிழாவையொட்டி டோல்கேட், அரியாங்குப்பம், மணவெளி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், பர்வதராஜ குல மரபினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டசபையில் நாளை 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை
நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் வரும் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டசபை செயலருடன் இணைந்து சட்டசபை வளாகத்தில் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி அயக்கிரிவர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி ஸ்ரீ அயக்கிரிவர் ஸ்ரீ ராமனாக ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது.